அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நாளைய தினம் நாடு முழுவதும் காப்போதா உயர்தர பரீட்சை ஆரம்பமாகும் சூழ்நிலையில் உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சினால் முக்கிய அறிவித்தல்கள் சில விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவித்தல்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நாளைய தினம் ஆரம்பமாகும் காப்போதா உயர்தர பரீட்சை டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் இருக்கும் 2362 பரீட்சை நிலையங்களில் நடைபெற இருப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். அனைத்து நடவடிக்கைகளும் பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அனைத்து விண்ணப்பதாரர்களும் பரீட்சை ஆரம்பமாகவிருக்கும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பாக பரீட்சை நிலையத்தில் இருக்க வேண்டும் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அதாவது காலை 9 மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாக இருந்தால் 8 மணிக்கு நீங்கள் பரீட்சை நிலையத்தில் இருக்க வேண்டும். இது உதாரணமாக சொல்லப்பட்ட விடயம். அனைத்து விண்ணப்பதாரர்களும் பரீட்சை ஆரம்பிக்கவிருக்கும் நேரத்திற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவே பரீட்சை நிலையத்திற்கு வர வேண்டும். பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனைத்து அனுமதி அட்டைகளும் பாடசாலை அதிபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தனிப்பட்ட ரீதியில் பரீட்சை எதிர்கொள்ளக்கூடிய விண்ணப்பதாரிகளுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களுக்கு நேரடியாக அவருடைய முகவரிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. விண்ணப்பதாரர் ஒருவர் அனுமதி அட்டையை இன்னமும் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வலைத்தளத்திற்கு சென்று நீங்கள் உங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்து அதை பதிவிறக்கம் செய்து நாளை பயன்படுத்தலாம் என்ற அறிவிப்பையும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார். அனைத்து மாணவர்களும் இதுவரை அனுமதி சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உடைய வலைத்தளத்திற்கு சென்று நேரடியாக அதை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதேபோல் அனைத்து மாணவர்களும் பரீட்சை அனுமதி சீட்டில் தங்கள் கையொப்பங்களை இட்டு பரீட்சைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பரீட்சை காலை 8:30 மணிக்கு தொடங்குவதால் சம்பந்தப்பட்ட பரீட்சை நிலையத்திற்கு நீங்கள் 7:30 மணிக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாதாரண நாட்களில் மதியம் 1 மணிக்கு தொடங்கும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் மதியம் 2 மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகும் என்றும் பரீட்சைகள் நிலையத்திற்குள் நீங்கள் மின்னணு கடிகாரங்களையோ மின்னணு சாதனங்களையோ மொபைல் போன்களையோ ஐபாட்டுகளையோ எலக்ட்ரானிக் சாதனங்கள் எவற்றையும் மடிக்கணினிகளையோ எவற்றையும் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு நீங்கள் கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டால் சட்ட ரீதியாக உங்களை தண்டிக்கக்கூடிய அல்லது பரீட்சை திணைக்களத்திலிருந்து இடைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் மொபைல் போன்களையோ சிறிய அளவிலான எலக்ட்ரானிக் சாதனங்களையோ எவற்றையும் நீங்கள் பரீட்சை நடக்கும் நிலையங்களுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது. இறுதியாக வானிலை காரணமாக ஏனெனில் திடீரென மழை பெய்கின்றது, மழைக்கால நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து இந்த காலப்பகுதியில் வாரத்தில் இருக்கின்றது. காப்போதா உயர்தர பரீட்சை நடைபெறக்கூடிய காலம் கூட மழை வெள்ளம் புயல் ஆபத்து மிக்க காலமாக இருப்பதால் எதிர்பாராத வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் காரணமாக திடீர் மழை திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக நீங்கள் பரீட்சை நிலையத்திற்கு வர முடியவில்லை என்றால் அல்லது பரீட்சை நிலையத்திற்கு பரீட்சை நேரத்திற்கு வருவதில் தாமதங்கள் ஏற்பட்டால் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் இடையூறுகளை தவிர்ப்பதற்காக இலங்கை கல்வி திணைக்களமும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமும் இணைந்து ஒரு விசேட செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அனர்த்த முகாமைத்துவ மையத்தினுடைய உதவியுடன் கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அனர்த்த சூழ்நிலை காரணமாக காலநிலை இடர்பாடு காரணமாக யாராவது பாதிக்கப்பட்டால் மாணவர்கள் உடனடியாக 117 என்ற தொலைபேசி எண்ணையோ அல்லது பரீட்சை திணைக்களத்தினால் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 1911 என்ற தொலைபேசி எண்ணையோ தொடர்பு கொள்ள முடியும் என்ற விடயமும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை அன்பான மாணவர்களுக்காக பரீட்சை திறன் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் காலநிலை மாற்றம் அனர்த்த நிலை காரணமாக சிக்கல் ஏற்பட்டால் 117 என்ற தொலைபேசி எண்ணையோ அல்லது 1911 என்ற தொலைபேசி எண்ணையோ தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் நீங்கள் பரீட்சை நிலையத்திற்கு செல்வதற்கோ அல்லது இதர வழிகளில் உங்களுக்கு உதவி செய்வதற்கோ அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் பரீட்சை திணைக்களமும் தயாராக இருக்கின்றது என்ற அறிவிப்பு முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் காப்போதா உயர்தர பரீட்சையில் தோற்றுகின்ற மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையிலே பரீட்சைகளை தேர்வுகளை எழுதி நீங்கள் பரீட்சையிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும். எவ்வளவு காலம் கடினமாக உழைத்தவர்கள் கடினமாக படித்தவர்கள் அனைவரும் நாளை முழுமையாக அதிகாலையில் எழுந்து உங்களுடைய கடமைகளை முடித்த பின்னர் பரீட்சை நிலையத்திற்கு நேர காலத்துடன் 1 மணி நேரத்துக்கு முன்பாக சென்று
பரீட்சைகளை நல்ல முறையில் தோற்ற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். தொடர்ச்சியான செய்திகளுக்கு அகிலத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.